இப்போ ஸ்லீவ் வந்து கரெக்டாக எப்படி கட் பண்ணலாங்கிறது ஈஸி மெத்தடாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஸ்லீவ் வந்து 4 மடித்து போட்டிருக்கேன். அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்படி அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணலாம். இல்லைன்னா அந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, அந்த ஆம்கோல் வந்து கரெக்டாக மடித்து அந்த எண்டுக்கிட்ட மடித்து நம்ம அந்த சுற்றளவு வந்து எவ்வளோங்கிறத நம்ம பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதனுடைய நீளம் வந்து கையோட நீளம் வந்து அளந்து அது ஒரு கோடு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த கோடு போட்டதுலேருந்து 3 இன்ச்சு கரெக்டாக வரணுங்க. 3 இன்ச்சு அடிக்கை நீளம் வந்து 3 இன்ச்சு வச்சு தான் நம்ம இன்னொரு கோடு போட்டுக்கணும். கொஞ்சம் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஒரு 3 இன்ச்சு வச்சாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மேலே ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக ஒரு வளைவு பண்ணி இந்த தையலுக்காக கொஞ்சம் துணி வந்து ஒரு 1.5 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணி அதையும் ஒரு கோடு போட்டுக்கலாம். இவ்வளோ தான் இந்த ஸ்லீவ் வந்து நம்ம வரைகிறது. இது குடஞ்சி வெட்டுறது தான் இப்போ மெயின் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது வெட்டுறோம். இந்த ஸ்லீவ் வந்து அலங்காமல் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு அட்காட் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த அட்காட் போட்டதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு நமக்கு எவ்வளோ வேணும். கொஞ்சம் பாடியாக இருந்தால் 3/4 இன்ச்சு எடுக்கலாம். ஒரு அளவான பாடியாக இருந்துச்சுன்னா 1/2 இன்ச்சு எடுத்தாலே போதும். ஸோ இந்த 1/2 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போ இந்த 1/2 இன்ச்சை வந்து நம்ம அடித்துணி இருக்கு இல்லையா, பாருங்கள் இந்த மாதிரி நகர்த்தணும். 1/2 இன்ச்சை வந்து நகர்த்தி, நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி, எனக்கு சொல்ல தெரில, வீடியோவில் காமிக்கிற மாதிரி நகர்த்திட்டு அப்படியே பின்னாடி திருப்பி போடணும். பின்னாடி திருப்பி போட்டோம்னா அந்த ஒரு பெண்டு கிடைக்கிது பாருங்கள், அந்த கேப் ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த கேப்பை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சாக்கில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அந்த இது மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி குடஞ்சி வெட்டுறது வந்து இப்படி தான் குடஞ்சி வெட்டணும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஷேப் போயிடும் குடஞ்சி வெட்டும் போது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். தேங்க்யூ. பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப்